ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 14ஆம் தேதி பங்குனி 1 அன்னைக்கு தினம் காரடையா நோன்பு. சுமங்கலி பெண்கள் கட்டாயம் சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான எளிய மந்திரம். காரடையா நோன்பு அப்படிங்கிறது எதுக்காக கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கணவர் சத்தியவான் மேலே மனைவி சாவித்ரி எந்த அளவுக்கு பாசம் வச்சுருந்துருக்காங்க, யமலோக வாசல் வரைக்கும் போயிட்டு யமன் கிட்ட இருந்து தன்னோட கணவரை எப்படி காப்பாற்றிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கதையே இருக்குது. கணவரோட உயிரை மீட்டுட்டு வந்த சாவித்ரி அவங்களோட பெருமையை போற்று விதமாகவும், அன்னைக்கு தினம் காமாட்சி அம்பாளை வணங்குறது மூலயமாவும் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ முடியும் அப்படிங்கிறது பெரிய ஐதீகம். அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான நாள் தான் காரடையா நோன்பு. இந்த நோன்பு ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதம் முடிகிற அன்னைக்கும் பங்குனி மாதம் ஆரம்பிக்கிற அன்னைக்கும் தான் நடக்கும். அந்த வகையில் மார்ச் 14ஆம் தேதி காலையில் 6:35 மணிக்கெல்லாம் காரடையா நோன்பு ஆரம்பிக்குது. மதியம் 12:48 வரைக்கும் விரதம் இருக்குது. அன்னைக்கு தினம் பெண்கள் உபவாசம் இருக்கணும், அதாவது காலையிலேருந்து உண்ணா நோன்பு இருக்கணும். சரியாக ஒரு 12:46 மணிக்கு தாளிச்சரடு மாற்றிக்கலாம், நோன்பு கயிறு போட்டுக்கலாம். கார அடை, வெள்ளை அடை இதெல்லாம் செஞ்சு வச்சு காமாட்சி அம்மனுக்கு படைக்கணும். கார அடை செய்கிறதால தான் அன்னைக்கு தினம் காரடையா நோன்பு அப்படிங்கிறத நம்ம கொண்டாடுறோம். அடுத்ததாக இலையில் முக்கியமாக வைக்க வேண்டிய ஒரு பொருள் உருகாத கெட்டி வெண்ணெய். இது எல்லாத்தையும் காமாட்சி அம்மனுக்கு நீங்கள் நைவேத்தியமாக படைக்கணும். அந்த நேரத்தில் நீங்கள் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை சுமங்கலி பெண்கள் எல்லாரும் அவங்களோட கணவரோட ஆயுள் அதிகரிக்கிறதுக்காகவும் வாழ்நாள் முழுக்க தீர்க்க சுமங்கலியாக வாழ்கிறதுக்காகவும் நீங்கள் சொல்ல போகிற மந்திரம் தான் இது. அது என்ன மந்திரம் அப்படின்னா, உருகாத வெண்ணையும் ஓர் அடையும் நான் தருவேன், ஒரு காலும் என் கணவர் என்னை பிரியாதிருக்கணும். இதுதான் காரடையா நோன்பு அன்னைக்கு சுமங்கலி பெண்கள் சொல்ல வேண்டிய ஒரு எளிமையான ஸ்லோகம். கார அடை செஞ்சு வச்சுருக்கீங்க, உருகாத வெண்ணெய் வச்சுருக்கீங்க, இது ரெண்டுத்தையும் நான் நைவேத்தியமாக படைக்கிறேன். என் கணவரோட ஆயுள் அதிகரிக்கணும், என்னை விட்டு அவர் பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். திருமணமான பெண்கள் மட்டும்தான் காரடையா நோன்பு விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணம் ஆகாத பெண்கள் நோன்பு கயிறு கழுத்தில் போட்டுக்கலாம். நல்ல திருமண வரன் அமையணும் அப்படிங்கிறவங்களும், ரொம்ப நாட்களாக திருமண தடை இருந்துக்கிட்டே இருக்குது, திருமண பேச்சுவார்த்தையே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் அவங்களோட வருங்கால கணவர் நல்லபடியாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காரடையா நோன்பு இருக்கலாம். காரடையா நோன்பு விரதம் அப்படிங்கிறது காலையில் 6:35 மணிலேருந்து மதியம் 12:48 வரைக்கும் இருந்தாலும், அந்த 12:46 அப்படிங்கிறது தான் தாளிச்சரடு மாற்றிக்கிறதுக்கான ஒரு சரியான நேரம். வெள்ளை நூலை மஞ்சள் தண்ணியில் குழைச்சிங்கன்னா அது நோன்பு கயிறாக மாறிடும். அதில் பூ முடிஞ்சு அதையும் நோன்பு கயிறாக சுமங்கலி பெண்கள் கழுத்தில் போட்டுக்கலாம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.